Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் படகு வீடு அத்தியாயம் 40. இது நேற்று நான் அப்லோட் பண்ணது சவுண்ட் ரொம்ப மோசமாக போச்சுன்னு கேள்விப்பட்டேன். என்ன ஆச்சுன்னு தெரில. எனக்கு யூஸ்வலி கரெக்டாக தான் வரும், என்னமோ ஆயிடுச்சு போல். ஸோ அப்பாலஜிஸ். நான் டெலீட் பண்ணிட்டேன், திருப்பி அப்லோட் பண்ணுறேன். என்ன அத்தியாயம் 40. ஸ்கூட்டரை ரொம்ப அழகாக தொடச்சி வச்சுருக்கே வீரப்பா. மணியின் குரல் இறைந்ததாக இருந்தால் சமையற்கார வீரப்பன் பயப்பட மாட்டான். சும்மா போலி மிரட்டல் என்று தெரியும். ஆனால் அடி வயிற்றிலிருந்து நிதானமாயும் கனமாயும் வந்தால் கழுத்துக்கு மேலே சுருக்கு கயிறு தொங்குவது கண்ணுக்கு பிரத்யட்சமாக தெரியும். கால்கள் விடவிடக்க வீரப்பன் நின்று கொண்டிருந்தான். பிரமாதமாக தொடச்சிருக்கிறேங்கிறேன், காதில் விழலையா வீரப்பா? வெராந்தாவில் நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை பார்த்தான் வீரப்பன் பரிதாபமாக. எஜமானரை பார்த்தான் நடுக்கத்துடன். எங்கே என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் என்று புரியவில்லை. வாகனம் என்னவோ பளபளப்பாய்த்தான் இருந்தது. ஆயில் பட வேண்டிய இடங்களில் ஒன்று கூட மறக்கவும் இல்லை. அவனுடைய திகிலை அதிகரிக்கும் வண்ணம் மணியின் கேள்வி திடீரென்று வேறு விஷயத்துக்கு தாவியது. புதுசாக டெர்லின் சட்டை வாங்கிட்டா போல இருக்கு நேற்று? ஆமாங்க, சும்மா சீப் ரகம், ரெடிமேடு. இதெல்லாம் 20 ரூபாய்க்கு குறைச்சிருக்காத. 22 ரூபாய்ங்க. கொண்டு வா சொல்கிறேன். கலவரத்துடன் வீரப்பன் அங்கேயே நின்றான். கொண்டு வாப்பா. சற்றைக்கெல்லாம் நீல நிற ஸ்லாக் வந்தது. அதை சுருட்டி பந்தாக்கி ஸ்கூட்டரின் கீழே எறிந்தான் மணி. கீழே நல்ல மொசைக் தர ஆயில் சிந்திருக்கு பார்த்தியா? அதை தொடச்சிட்டு ஸ்லாக் எடுத்துகிட்டு போ. சார், நானே தான் தொடக்கணுங்கிறியா? மணி எழுந்து கொண்டான். நான் தொடச்ச ஸ்லாக்கு தெருவில் எரிஞ்சிருவேன். நீ தொடச்சா திருப்பி எடுத்து கொண்டு போகலாம். எது தேவல? கண்ணில் முட்டி தழும்பும் நீருடன் புத்தம் புது டெர்லின் ஸ்லாக்கை கொண்டு கீழே இருந்த எண்ணெய் கரையை துடைத்தான் வீரப்பன். துடைப்பதற்கும் ஒற்றுவதற்கும் வித்தியாசம் தெரியாதா வீரப்பா? நான் தொடச்சி காட்டுமா? வீரப்பன் அவசர அவசரமாக அழுத்தி துடைத்து விட்டு பாழாகிவிட்ட சட்டையை மார்போடு அணைத்து கொண்டு வெளியேறினான். மணி தனது பிரம்பு நாற்காலியில் திரும்ப உட்கார்ந்தான். இன்னொரு நாற்காலின் முதுகின் மீது காலை தூக்கி போட்டுக்கொண்டு ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். வேலைக்காரனை வாட்டி உதைத்ததன் மூலம் கடந்த அரை மணி நேரமாக குமுறி கொண்டிருந்த ஆத்திரம் சற்று அடங்கிய மாதிரி இருந்தது அவனுக்கு. கொஞ்சம் முன்னால் தான் சின்னச்சாமியார் வந்திருந்தார். ஒரு வாரம் முன்பு அவன் மிக நம்பிக்கையுடன் வெகு சாமர்த்தியமாக கொளுத்தி வைத்திருந்த வத்தி பிசுபிசுத்து விட்டதை தெரிவித்து விட்டு போய்விட்டார். ராதா ஒரு கொலைகாரன் என்பதை எத்தனை அழகாக அன்றைக்கு எடுத்துரைத்தான். எவ்வளவு அனுதாபத்துடன் பரிவு கலந்து கொட்டுகிற மாதிரி பேசி முறுக்கேற்றி அனுப்பி வைத்தான் சின்னச்சாமியாரை. அவ்வளவும் வீணா. காதில் பட்டதை சொல்கிறேன், மனசில் வச்சுருங்க. மடத்துக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுறதுக்காக எவனாவது புரளி கட்டியிருந்தாலும் இருக்கும் என்ற பீடிகையோட ஜகா மூலம் தான் கேள்விப்பட்டதை கொஞ்சம் கொஞ்சமாய் விவரித்த போது சின்னச்சாமியாரின் பெரிய ஆகிருதி எப்படி தடதடத்து விட்டது. என்னென்ன நம்பவே முடியலையே என்று மனிதர் எத்தனை தரம் திரும்ப திரும்ப புலம்பினார். என்னால் மட்டும் நம்ப முடியுதானே கூட பாடினான் மணி. ராதானந்தருடைய தேஜஸ் என்ன, கம்பீரம் என்ன, அவராவது கொலைகாரராக இருப்பதாவது. அப்படி ஏதாவது இருந்தால் டெல்லி சுவாமிகள் அவரை இங்கே நியமித்திருப்பாரான்னு என்று சின்னச்சாமியார் திகைத்தார். அதனால தான் எனக்கு கூட ஒன்று தோணியதை என்று குரலை தாழ்த்தி கொண்டான் மணி. தொலைவில் அந்த வேலைக்காரியின் தலை மறுபடி தெரிந்தது. சீப்பா பால என்று அவளை விரட்டி விட்டு தொடர்ந்தான். எதற்கும் நீங்கள் டெல்லிக்கு நாசுக்காக தெரிவித்து எச்சரிக்கை பண்ணி வைங்க. உண்மையோ பொய்யோ அவர்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சின்னச்சாமியார் யோசனையுடன் தலையாட்டி கொண்டிருக்கையில் எங்கிருந்தோ மீனலோசனை முளைத்து விட்டாள். யாரு சுவாமிகளா என்று தடால் என்று விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு எழுந்து கொண்டு, எனப்பா மணி, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்ப வேண்டாம், பேசாமல் இருந்துட்டியே என்று குறைப்பட்டாள். நான் இப்போ தான் வந்தேன் என்றார் சின்னச்சாமியார். ஹரி விஷயமா? யாரது ஹரி? பிறகுதான் சின்னச்சாமியாருக்கு நினைவு வந்தது. தான் சூட்டிய பெயர் எல்லோருக்கும் தெரிந்திருக்க நியாயமில்லை என்பது. அப்துல்ங்கிற ஒரு முஸ்லீம் பையன் இங்கேருந்து அனுப்பி வச்சிங்களே, அவனுக்கு படிப்பு சொல்லித்தர ஏற்பாடு பண்ணியிருந்தேன். அது சரிப்பட்டு வரல. வேறு ஏதாவது செய்யலாம்னு. நல்லா போச்சு. நாங்கள்லாம் வேறு எதுக்கு இருக்கோம்? என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் தர்றேன் என்று மீனாலோசனை உடனே கூறியதும் மணிக்கு திக்கென்றது. சின்னச்சாமியார் மீது உள்ள ஒரே பிடிப்பையும் இவள் இப்படி அகற்றி விட்டால் அப்புறம் என்னாவது? நானே ஏற்பாடு பண்ணிட்டேம்மா என்று சட்டனை குறுக்கிட்டு, அதான் அடுத்த வாரம் வந்து பாருங்க என்னென்ன என்றார் சின்னச்சாமியாரிடம். அவர் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த போதிலும் மணியின் ஜாடையை குறிப்பறிந்து கொண்டார். மீனலோசனை பால் பழம் கொண்டு வருவதற்கு சொன்னதை தடுத்துவிட்டு உடனே புறப்பட்டு விட்டார். தன் திட்டம் பலித்துவிடும் என்ற நம்பிக்கையில் நிம்மதியாய் இருந்தான் மணி. போலீஸுக்கு ராதானந்தரை பற்றி தெரிவிப்பதை கடைசி பட்சமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அவன் திட்டம்.
ஆஷா என்கிற பெண்ணின் பிரேதமோ அவளை காணோம் என்ற புகாரோ இல்லாத போது ராதானந்தர் மீது நடவடிக்கை எடுப்பது அவ்வளோ எளிதாயிராது. காஷ்மீர் ராஜ்ய போலீஸார் தான் அதையும் செய்ய வேண்டும். அந்த படகுக்காரர்கள் 2 பேரும் போலீஸ் என்றாலே நடுங்குகிறவர்கள் என்று தெரிகிறது. ஆகவே அவர்கள் சரியானபடி சாட்சி சொல்வார்கள் என்பது நிச்சயமில்லை. இதெல்லாம் பேச்சு. இதெல்லாம் போக ராதாவை சிக்க வைத்தது யார் என்று தெரிந்துவிட்டால் அதற்கப்புறம் குடும்ப கௌரவத்தை குலைத்த தன்னிடம் சத்யாவுக்கும் சாரங்கபாணிக்கும் தீராத பகைமையும் வெறுப்புத்தான் ஏற்படும். சத்யாவை அடைய வேண்டும் என்ற நோக்கம் குட்டிச்சவர் தான். இதையெல்லாம் யோசித்த மணி போலீஸுக்கு போகாமலே ராதானந்தரை ஒழிக்க வேண்டும் என்று விரும்பினான். அதற்கேற்றாற்போல் சின்னச்சாமியார் வந்து சேரவே பழம் நழுவி பாலில் விழுந்தது என்றே எண்ணினான். மடத்தின் தலைமைக்கு வத்தி வைத்தால் அவர்கள் ராதாவை இறக்கி விடுவார்கள் பீடத்திலிருந்து. அவமானத்துக்கு பயந்து நல்லவேளை இத்தோடு விட்டார்களே என்ற சந்தோஷத்துடன் ராதானந்தர் எங்காவது கண்காணாத இடத்துக்கு ஓடி தொலைவார். இவ்வளவு விஸ்தாரமாக கட்டியிருந்த மணியின் மனக்கோட்டையைத்தான் சற்று முன் வந்த சின்னச்சாமியார் தகர்த்து தரைமட்டமாக்கி விட்டு போய்விட்டார். சாரங்கபாணியின் பங்களாவில் தேடிவிட்டு பிறகு இங்கே மணியின் வீட்டருகே வந்தாராம். டெல்லியில் உள்ள மடத்தின் தலைமைக்கு கடிதம் போட்டிருந்தாராம். அங்கிருந்து வந்த பதிலை காட்டினார். ராதானந்த சுவாமிகளின் பூர்வாசிரமம் பூராவும் எமக்கு தெரியும். அவரை என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறோம். ஊர் வதந்திகளை பற்றி காதில் போட வேண்டாம். மடத்து காரியங்களில் அவருக்கு முழு ஒத்துழைப்பு தரவும். ஏமாற்றத்தால் முகம் வெளுக்க கடிதத்தை திருப்பி தந்த மணி இனே என்றான். மடத்தின் ஆணைகளுக்கு கட்டுப்பட்ட தொண்டன் தான். ஆக வாக்குத்தான் வேத வாக்கு. அதை ஒரு நாளும் மீறமாட்டேன் என்றார் சின்னச்சாமியார் தீர்மானமாக. ஆஹா பேஷ் என்றான் மணி எரிச்சலுடன். அப்புறம் எங்கே வந்தீங்க? உமது கட்டுப்பாட்டையும் டிசிப்ளினையும் பாராட்டி மெடல் வாங்கிட்டு போகலான்னா? ஃபாரம் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். அது இன்னும் கையெழுத்தாலையா? 1 மாதம் ஆகும், போய் வரும் என்று விரட்டாத குறையாக அவரை துரத்தி விட்டு புகைந்து கொண்டிருந்த ஆத்திரத்தை அணைக்க தெரியாமல் அப்பாவி சமையற்காரனை மணி வதைத்து கொண்டிருந்த சமயத்தில் சைக்கிளில் ஒரு ஆள் வந்து இறங்கினான். சாரங்கமணியின் வீட்டோடைய டியூட்டி பார்க்கும் சேவகன் தான் அவன். பவானி மடம் சின்னச்சாமியார் ஏதோ ஃபாரம் கொடுத்துருந்தாங்களாமே, அம்மா வாங்கியார சொன்னாங்க என்றான் வந்தவன். சாமியார் அங்கே வந்திருக்காரா? காத்துட்ருக்காங்க. யாரோ பையனுக்காக உதவி கேட்டாராமே, அதை அம்மாவே கொடுக்க போகிறாங்களாம். இந்த ஸ்கூலில் ஃபாரத்தை வாங்கி வர சொன்னார். அன்று கழற்றி போட்ட பேண்ட்டின் பையில் சின்னச்சாமியாரின் ஃபாரத்தை வைத்திருந்தான். அந்த பேண்ட்டுடன் வாசல் திரும்பி வந்து உட்கார்ந்து காகிதத்தை எடுத்து தந்தான். என்ன கெட்டிக்கார அந்த சாமியார். சைக்கிளில் பியூன் போய்விட்டான். உதட்டை கடித்தபடி மணி அந்த பழைய பேண்ட்டின் பையை நிரடி கொண்டிருந்த போது இன்னொரு சீட்டும் தட்டுப்பட்டது. அன்றைக்கு வேலைக்காரியிடமிருந்து பறித்து வைத்திருந்த டிராமா டிக்கெட். முதலில் அஸ்ரத்தையாக பார்த்தான், பிறகு விழிகள் விரிந்தன. நாடகம் அன்றைய மாலை நடக்கவிருக்கிறது என்பது மட்டுமல்ல, அவன் வியப்புக்கு காரணம் நடத்துவது ராணியின் குழு. நீண்ட இடைவேளைக்கு பின் ராணியை பற்றியும் முன்னொரு காலத்தில் அவளுக்கும் ராதானந்தருக்கும் இருந்த தொடர்பை பற்றியும் நினைவுகள் எழுந்தன மணிக்கு. சின்னச்சாமியாரை நம்பியதுதான் பிசுபிசுத்து விட்டது. இவளாவது புண்ணியப்படுகிறாளா பார்ப்போமே. என்னையா இழவுது? கண்ணாடியா இல்லை தகரப்பலகையா என்று முணுமுணுத்தாள் ராணி. ஏமா மொகரக்கட்டை கொஞ்சமாவது முகம் தெரிகிறத பாரு. மேக்கப் மேன் ஃப்ரான்சிஸ்க்கு கோபமும் ரோஷமும் பொத்து கொண்டு வந்தன. பெல்ஜியன் நில கண்ணாடி கொண்டாந்து மாட்ட. இது என்னம்மா ராஜா அண்ணாமலை மன்றமா? ரசிகர் அஞ்சனி சபாவா? ஏதோ 25 ரூபா வாடகைக்கு இந்த ஹாலாச்சும் கிடச்சிதான்னு பார்த்துங்க. இதில் க்ரீன் ரூம்னு ஒன்று தட்டி போட்டு கட்டி வச்சுருக்கானே, அதை சொல்லுங்க என்றான். அதை நீ தான் மெச்சணும். கண்ணம் பூராவும் சடையாக என்னவோ அப்பி வச்சுருக்கிறியா ஐயா? அது ஒன்றும் தெரியாதம்மா, ஸ்டேஜ் லைட் ரொம்ப மங்கலிங்க என்று ஆறுதல் தெரிவித்து விட்டு மாடியிலிருந்து தெருவை எட்டி பார்த்தான் ஃப்ரான்சிஸ். கிழிசல் பக்கம் தெரியாதபடி புடவைகளை அணியவும் பளபளப்பான பகுதிகள் தெரியும்படி நகைகளை பூணவும் சிரமப்பட்டு கொண்டிருந்த ராணி, என்ன கீழே கியூ ஏதாவது நிற்குதா என்று விசாரித்தாள். 4-5 பேர் நிற்கிறாங்க என்றான் மேக்கப் மேன். என்று பெருமூச்சு விட்டாள் ராணி. இப்படியும் ஒரு காலம் வந்ததை பாரு எனக்கு. தட்டி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். இசைக்குழு என்ற பெயருடன் கண்ட கோமாளி துணிகளை சட்டையை தைத்து மாட்டிக்கொண்டிருந்த 4-5 பேரில் ஒருவன் முன் வந்து, மேனேஜர் எங்கேயாம்மா இருப்பார்? அட்வான்ஸ் தருவதாக சொன்னார், தரல என்றான். கேட்டான். நாடகமே 1/2 மணி நேரம் ஆரம்பிக்க போகிறது, இனிமேல் என்ன அட்வான்ஸு? மொத்த தொகையும் வாங்கிட்டு போங்க என்று அவனை சமாளித்து விட்டு அந்தாட்டை நகர்ந்தால், என்ன ராணியம்மா ரெடி ஆகிட்டாப்பில் இருக்கு என்று வாயில் சகிக்க முடியாத பீடியும் கோரமான இழிப்புமாக குசலம் விசாரித்தான் கதாநாயக அமைச்சர். தடதடவென்று மாடிப்படி சத்தமிட்டது. நாடகம் நடைபெறும் ஹால் அந்த பழைய கட்டிடத்தின் மாடிப்பகுதியில் இருந்ததால் கீழே இருந்து ஏறி வர வளைவான மாடிப்படிகள் உண்டு. மரத்தாலானவை. ஆதலால் சாதாரணமாக வந்தாலே டொம் டொம் என்று உசையிடும். ஓடி வந்தால் கேட்கவே வேண்டாம். கீழே தெருப்பக்கத்து அறையில் டிக்கெட் விற்று கொண்டிருந்த வாலிபன் தான் வந்தவன். நாங்கம்மா
அந்த கங்காரன் சேட்டை என் ரூம்லேருந்து வெளியே போக சொன்னீங்கன்னா டிக்கெட் இஷ்யூ பண்ணுறேன், இல்லாட்டி எனக்கு வேறு ஏதாச்சும் வேலை கொடுங்க செய்கிறேன். அந்த ஆளோட பெரிய பேஜாரை போச்சுச்சே என்றான். அந்த பாவி எங்கே வந்து சேர்ந்தான் என்று வாய்விட்டு ஆச்சரியமடைந்தவளாக கீழே இறங்கினாள் ராணி. சரிகைக்குள்ளாயும் மஸ்லின் ஜிப்பாவையும் கழற்றி மடியில் வைத்துக்கொண்டு புழுக்கம் தாழாமல் ஒரு பத்திரிகையால் வீசிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார் ஒரு சேட். சேட்ஜி, நீங்கள் செய்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, அவ்வளோதான் சொல்லுவேன் என்றாள் ராணி கோபத்தை அடக்கி கொண்டு. ஏம்மா ஏன் என்றார் சேட். வசூலானது நம்ம வட்டி பாக்கியாச்சும் எடுத்துகிட்டு போகலான்னு குந்திக்கிட்டு இருக்கேன். என்ன அதில் என்னவா? வருகிறவங்க இந்த வேடிக்கையை பார்ப்பாங்களா நாடகத்தை பார்ப்பாங்களா? எழுந்துரு, இடத்த காலி பண்ணு, முன்னால் மிரட்டுறியே. கையெடுத்து கும்பிடுறேன், சொல்கிறத கேளுங்க. சேட் என் ராஜா இல்லை. அடுத்த அஸ்திரத்தை பயன்படுத்த பார்த்தால் ராணி. அவர் மசியவில்லை. ஏன் ராணி இல்லை, சும்மா போ, இது துட்டு சம்சாரம் என்றார் சேட். என்ன கலாட்டைங்க? 3 பேரும் திரும்பி பார்த்தார்கள். ஒரு போலீஸ் ஜவான் கை கட்டி நிற்க டிப்டாப்பான உடையில் உள்ளே பிரவேசித்த மணியை கண்டாள் ராணி. அவனுடன் நெருங்கி பழக்கமில்லையே தவிர பல சந்தர்ப்பங்களில் பார்த்து பேசியதுண்டு. ஒரு நிமிடத்திற்குள் மணி நிலைமையை யூகித்து கொண்டான். சேட்டு, இது நாடகம் நடைபெற பொது இடம், கலாட்டா பண்ணுறது சட்டவிரோதம், தெரியும் இல்லையா என்று அவன் வினவிய தோரணையிலேயே கங்காரம் சேட் அரண்டு போய் எழுந்து நடையை கட்டிவிட்டார். பாருங்க மிஸ்டர் மணி என்று அவன் கையை உரிமையுடன் பற்றி மேலே அழைத்து சென்றாள் ராணி. சந்தர்ப்பம் புரிந்து கொண்ட பிரான்சிஸ் மேக்கப் அறையை காலி செய்தான். அந்த உடைசல் நாற்காலில் மணி உட்காரவில்லை. சூழ்நிலையின் தரித்திரத்தையும் ராணியின் தோற்றத்தில் ஏற்பட்டிருந்த ஏழ்மையும் ஏற இறங்க பார்த்தான். நாடகம் இந்த இடத்துல நடைபெறுதுன்னு தெரிஞ்ச போதே திக்குன்னு இருந்தது. இங்கே வந்து பார்த்தா என்ன இருந்தது உனக்கு என்றான் ஆச்சரியத்துடன். தன் நிலைமைகளை மறைக்கலாம் என்று ராணிக்கு கொஞ்சம் நப்பாசை இருந்திருக்குமோ என்னவோ. அது இனிமேல் சாத்தியமில்லை என்று கைவிட்டாள். என்று பெருமூச்சுடன் கைக்குட்டையால் முகத்தை ஒற்றிக்கொண்டாள். துணியில் ஒட்டிக்கொண்ட சிவப்பு கரையை சிறிது நேரம் உற்று பார்த்தவாறு இருந்தவள். என் மாமாவை ரொம்ப நம்பியிருந்தேன், அவன் எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஓடி போயிட்டான் என்றாள். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க? ஆதாரம் என்று புருவத்தை உயர்த்தினாள் ராணி. நான் வேறு அவன் வேறுன்னு இருக்கல, அடித்து கொண்டு போனது என்னுடையது தான் என்று வைத்துக்கு எதை வச்சு சொல்கிறது? தன்னுடைய பணங்கிறான். அப்புறம் சுலபமாக ஏமாகிற டைப் தான் நீ. விழியை நகர்த்தாமல் அவளை உற்று பார்த்தான் மணி. உன் கைப்படியில் இருந்த லட்சாதிபதியை கோட்டை விட்டியே, அப்போதே நினச்சேன். யாரை சொல்கிறீங்க? சாந்தோம் சுவாமிகளை தான். ராதானந்தரையா? மைனர் ராதா என்று திருத்தினான் மணி. ராணியின் நினைவு வேறு பாதையில் போய்கொண்டிருந்த போதிலும், என்னோடு கூட நவகுமாரி என்று ஒரு பெண் இருந்தாளை நினைவிருக்கிறதா? தெரியாது. அவளுக்கு என்ன? எப்படியோ 4 காசு சேர்த்துக்கிட்டா. மகாராஷ்டிரம் பூரா டான்ஸ் கச்சேரிகள் ஏற்பாடு பண்ணி கொண்டு புறப்பட்டு விட்டா. எனக்கு சேடியாக தட்டு தூக்கி நின்றவாவ. அதுக்கு என்ன இப்போ? அப்புறம் எங்கள் நாட்டுவனர் கீழே எனக்கு 3 வருஷம் ஜூனியர் ரமாமணி ஜெர்மனியில் கல்ச்சுரல் டெலிகேஷனாக போயிருக்கா. எதுக்கு சொல்கிற என்றான் மணி பொறுமை இழந்தவனாக. ஒரு பெருமூச்சுடன் தொடர்ந்தாள் ராணி. என்னை கூட தான் ஒரு டூர் போறியான்னு இங்கே சில பேர் கேட்குறாங்க. ரொம்ப செலவெல்லாம் நான் தான் போட்டுக்கொள்ள வேணும், ஆனால் ஆயிரக்கணக்கில் வசூல் அள்ளி விடலாங்கிறாங்க. பணத்துக்கு அடி போடுகிறாள் என்பது புரிந்ததும் மணி நழுவ பார்த்தான். டெல்லிக்கும் காஷ்மீருக்கும் குரூப்போடு போய் வருதுன்னா சும்மாவா? 5000. மணி சட்டென்று என்றான். எங்கே? என்னடா சொன்ன? டெல்லி ஆக்ரா வட்டாரத்தில் ஒரு 7-8 பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் ஜம்மு காஷ்மீரில் ஒரு 4-5. மணியின் முகம் மலர்ந்தது. செலவு எவ்வளோ ஆகுங்கிற? 5000 தேவைப்படும். திரும்பி வந்தும் சுலபமாக திருப்பிடலாம், ஆனால் யார் தருவாங்க நான் இருக்கிற நிலமையில்? அடிக்கண்ணால் அவனை ஆழம் பார்த்தாள் ராணி. நானே தர்றேன் என்றான் மணி. காஷ்மீரில் அவன் டான்ஸ் ட்ராமாக்களை கவனிச்சுட்டு எனக்காகவும் ஒரு வேலை செய்யணும், செய்வியா? பணம் நாளைக்கு ரொக்கமாக கொண்டு வந்து தருவேன். எது வேணுமானா செய்ய ரெடி, சொல்லுங்கள் என்றாள் ராணி ஆர்வத்துடன். தொடரும்.